உங்களுக்கு என் இதயம் கடித பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பனிகொட்டும் மான்செஸ்டர் வீதிகள், ஆனால் நெஞ்சில் மட்டும் குறையாத தமிழ். கையில் கரும்போடும் என்ற சொல்ல ஆசைதான் எனக்கு. ஆனால் கரும்புக்கு பதிலாக கிளவுஸோடும் ஜாக்கெட்டோடும் இருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். சுமார் 5000 மைலுக்கு அப்பால் இருக்கும் நம் தாய்மண்ணின் வாசனையை இந்த மண்டபத்திற்குள் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். நம்மை பார்க்கும் போது இது மான்செஸ்டரா அல்லது தமிழ்நாடா என்ற சந்தேகம் வருகிறது. இங்கே நம் பாரம்பரியமான கரும்பை காண்பது அரிதாக இருக்கலாம். ஆனால் அந்த கரும்பை விட இனிப்பான தமிழை உங்கள் இதயத்தில் சுமந்து வந்திருக்கிறீர்கள். வெளியே உரைப்பணி நிலைவனாலும் நம் உணர்வுகளால் இந்த மண்டபத்தையே ஒரு திருவிழா கோலமாக மாற்றியிருக்கிறோம். ஏன் இந்த பிடிவாதம்? பலர் கேட்கலாம், பிரித்தானியாவில் எதற்கு பொங்கல்? இங்கு ஏது வயல், ஏது கால்நடைகள்? அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பதில் ஒன்றுதான். பொங்கல் ஒரு நிலத்தின் திருவிழா மட்டுமல்ல, அது நம் இனத்தின் அடையாளம். இங்கே நம் மாணவர்களாக, மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, மென்பொருள் வல்லுநர்களாகவும் இருக்கலாம். ஆனால் நம் பேர் அந்த விவசாய மண்ணில் தான் இருக்கிறது. நம் முன்னோர்கள் சேற்றில் கால் வைத்ததால் தான் இன்று இம்மண்ணில் கால் வைத்திருக்கிறோம். அந்த நன்றியை மறக்காமல் இருப்பதுதான் இந்த விழாவின் நோக்கம். பொங்கல் இது ஒரு மனித நேய பண்டிகை. உழைப்புக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்வது, பகிர்ந்து கொள்வது. இந்த மதிப்புகள் எந்த நாட்டுக்கும் எந்த காலத்திற்கும் பொருந்தும். அதனால்தான் பொங்கல் ஒரு உலகளாவிய பண்டிகை. பிரித்தானியா போன்ற நாடுகளில் நாம் பெரும்பாலும் 4 சுவர்களுக்குள் வெப்பமூட்டிகளுக்கு நடுவில் தான் வாழ்கிறோம். ஆனால் பொங்கல் நம்மை இயற்கையோடு பேச வேண்டும். சூரியனுக்கு நன்றி சொல்கிறோம், ஏனெனில் அவனின்றி உயிர் இல்லை. கால்நடைகளுக்கு நன்றி சொல்கிறோம், ஏனெனில் அவையின்றி வேளாண்மை இல்லை. இந்த நன்றி சொல்லும் பண்புதான் தமிழர் பண்பாட்டின் உச்சம். நாம் அனைவரும் இயந்திரத்தனமான ஓட்டத்தில் ஒரு நிமிடம் நின்று இயற்கையை திரும்பி பார்க்கதான் பொங்கல் கற்றுக் கொடுக்கிறது. இங்கே வளரும் நாம் ஆங்கிலம் பேசலாம், பீட்சா சாப்பிடலாம். ஆனால் ஒருவர் நம்மிடம் how are you என்று கேட்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சியை விட நல்லா இருக்கீங்களா என்று கேட்கும் போது அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நம்மில் பலர் பட்டுப்பாவாடையிலும் வேட்டியிலும் பொங்கலை ஆர்வமோடு எதிர்பார்க்கிறோம். சொத்துக்களை விட மேலானது நம் பண்பாடு என்றார்கள் பெரியவர்கள். தையே முதலே, தமிழே உயிரே. நாம் இன்று கொண்டாடும் பொங்கல் தான் நம் மொழியை தேடி செல்வதற்கான ஒரு தூண்டுகோலாக இருக்கும். தனித்தனியாக வாழ்ந்தால் நாம் வெறும் மனிதர்கள். ஆனால் தமிழர்களாக ஒன்று கூடினால் நாம் ஒரு சக்தி. பிரித்தானியாவில் நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் பல. வேலைப்பளு, வீட்டு நினைப்பு, தனிமை, இவை அனைத்திற்குமான மருந்து நம் கலாச்சார கூடங்கள் தான். பிரித்தானியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இங்கு பொங்கலை கொண்டாடுவதன் மூலம் தமிழர்கள் உழைக்க தெரிந்தவர்கள் மட்டுமல்ல, உயர்ந்த கலாச்சாரத்தை பாதுகாக்க தெரிந்தவர்கள் என்பதற்கு உலகிற்கே உறக்கச் சொல்கிறோம். நம் பாரம்பரியம் என்பது பழமையானது மட்டுமல்ல, அது கலாச்சார காலத்திற்கும் பொருந்தக்கூடியது. தை பிறந்து விட்டது, இனி நம் வாழ்விலும் வழி பிறக்கும். உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். பொங்கல் பொங்குவது போல உங்கள் வாழ்வில் வெற்றியும் ஆரோக்கியமும் செல்வமும் பொங்கி வழியட்டும். யாதும் ஊரே யாவரும் கேளு என்று உலகிற்கு சொன்னோம். தைப்பொங்கல் திருநாள் உலகிற்கு காட்டும். வெப்பநிலை 0க்கு கீழே இருந்தாலும் நம் தமிழ் உணர்வு எப்போதுமே கொதிக்கும் பொங்கலால் சூடாகவே இருக்கட்டும். இங்கே நாம் கொண்டாடுவது வெறும் திருவிழா மட்டுமல்ல, அது நம் மொழியை, நம் அடையாளத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஒரு புனிதமான பணி. பிரித்தானியாவில் இருந்தாலும் நம் மனசுகள் கோயம்புத்தூரிலும், தஞ்சாவூரிலும், மதுரையிலும், சென்னையிலும் தான் இருக்கிறது. இந்த தைப்பொங்கல் உங்கள் அனைவர் வாழ்விலும் இனிமையாய் அள்ளி தரட்டும். வாய்ப்பை வழங்கிய மான்செஸ்டர் பொங்கல் விழா அமைப்பாளர்களுக்கும் பொறுமையாக
தலைப்பை எடுத்து அதை உற்சாகத்தோடு அர்த்தம் புரிந்து, கையில பேப்பர் இருக்குது ஆனாலும் மனசுல வரிகள் அவருக்கு ஓடுது, ரொம்ப அற்புதமா டெலிவர் பண்ணாங்க. நம்மளுடைய வேர்கள் நம்ம மண்ணில் இருந்தாலும் அதன் விழுதுகளாய் இங்கு ஒன்று கூடி நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம நிலைநாட்டி கொண்டிருக்கிறோம். ரொம்ப அற்புதமா இருந்தது. யார் எழுதி கொடுத்தா? அம்மா. அம்மா தான் எழுதி கொடுத்தாங்களா? எத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணீங்க வீட்டில்? தெரியலைங்க, 10 தடவை 20 தடவை. ஓகே, தெரியுது. மத்தியானம் நல்லா சாப்பிட்டீங்களா? ஆமாங்க. நல்லா இருக்குதா சாப்பாடு? ஓ, உங்கள் எனர்ஜிலே தெரிஞ்சுது சாப்பாடு நல்லா சாப்பிட்டீங்கன்னு. இல்லைனாலும் ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மர். நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். அடுத்த வருஷமும் இதே மாதிரி ஒரு அற்புதமான தலைப்போடு வரணும் நீங்கள். தேங்க்யூ.